அம்மா தாயே, நான் உன்கிட்ட வியாபாரம் பண்ணது தப்புதான். தெரியாம வியாபாரம் பண்ணிட்டேன். நான் புள்ள குட்டிக்காரன். என்னை இப்படியே விட்டுருமா, இந்த ஊர் பக்கமே தலை காட்ட மாட்டேன். சும்மா போலமாத. என்ன கூட்டமா வர்றாங்க? அதான் அண்ணனே வந்துட்டாரே. ஓஹோ, இவர்கிட்ட தான் சொல்ல போறீங்களா? என்ன ஒரே கூட்டமா வந்திருக்கீங்க? டொனேஷனா? No, no, tension. You see, this bangle seller created a problem to this. தமிழ்ல சொல்லு. இந்த பொண்ணுக்கு ஒரு பிரச்சனைங்க. இந்த பொண்ணுனால ஏகப்பட்ட பிரச்சனை. இதுக்கே பிரச்சனையா? பிரச்சனை எனக்குங்க. என்னன்னு சொல்லுங்க. நீ சும்மாரியா, நான் சொல்றேன். புதுசா வளையல் போடணும்னு நினைச்சேன். இந்த ஆளு கிட்ட சொன்னேன். எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த ஆளு என் கைய தொடலாம். வளையல்காரன் கைய பிடிச்சு போடாம கழுத்தையா பிடிச்சு போடுவான். அது நெக்லஸ் போடும்போது. நீங்க சும்மா இருங்க. சரி. ஒரு வயசு பொண்ணு கைய ஒரு ஆம்பளை எப்படிங்க தொடலாம்? இது என் மான பிரச்சனை. இந்த பாருமா, வைத்தியம் பண்றவனும் வளையல் போடுறவனும் தொடாம எப்படி சொல்லி பார்க்க முடியும்? யோ, அதெல்லாம் நம்ம கிட்ட நடக்காது. வளையல் போடுறவனா இருந்தாலும் சரி, வைத்தியம் பாக்குறவனா இருந்தாலும் சரி, ஏன் கைய தொடவே கூடாது. புரிஞ்சுதா? அப்ப இந்த பிரச்சனை தீர்க்கவே முடியாது. போ. ஏயா, அன்னைக்கு நீ எதையுமே தொடாம என் பொருள் மேல வளையம் போட்டு என் கடையில காலி பண்ணல. அது பொருளுமா, நீ பொண்ணல்ல. பொண்ணா இருந்தாலும் கைய பிடிக்காம வளையல் போடணும். அவன் தான் ஆம்பளை. அப்போ இவரு உன் கைய பிடிக்காம வளையல் போட்டுட்டாருன்னா இவர ஆம்பளை நீ ஒத்துக்கிற? ஆட போட்டுட்டாருமா, என்ன பண்ணுவ? அப்படின்னா அவருக்கு பொண்டாட்டி ஆடுவேன். வளையல் எங்கப்பா? தங்கு, வளையல போட்டா அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லுது. நீங்க பாட்டுக்கு வளையல் எடுக்குறீங்க. இந்த பாருங்க, அந்த பொண்ணு ஏதோ வில்லங்கத்தோட வந்திருக்குது. நாம எதுலயே மாட்டிக்காம கப்புன்னு ஓடி போயிருவோம். அது இவ்வளவு பேரை கூட்டிட்டு இருந்து சவால் விடுது. இதை நம்ம சமாளிக்கல, நம்ம கௌரவம் என்ன அவருக்கு? வளையல போட கல்யாணம் பண்ணமுல கௌரவம் நிக்குமே. ஐயோ, ஒரே குழப்பமா இருக்கு. இதுல ஒரு குழப்பம் இல்ல. நான் உங்களுக்கு சொல்ல, எனக்கு சொல்லிக்கிறேன். நீங்க ஏன் குழம்புறீங்க? கௌரவம் தான் முக்கியம். அப்படிங்கிறீங்க. சரி, இன்னைக்கு எப்படி போட்டுறேன்? வளையல விடுமா? குடியா. இந்த சவால்ல மட்டும் நீ ஜெயிச்சிட்ட, நீ தான் என் புருஷன். அண்ணன் மாட்டியாச்சு. சுத்தமா மாட்டியாச்சு. டேய், முத்துனதாக பறிச்சு போடு. ஏலச பறிச்சு போட்டினா அவ்வளவுதான். என்ன பண்ற நீ? மரம் ஏறங்க. ஆமா, அந்த ஆளோட சுத்திக்கிட்டு இருந்தவன் தானே நீ? அட, அந்த ஆளு வேலை வெட்டில இருக்கான். நீங்க மனசு வச்சீங்கன்னா நான் மரமேறி பொழைச்சுக்கணுங்க. ஆமா, உனக்கு மலையேறி பழக்கம் இருக்கா? ஓ, எவ்வளவு மரமேறி இருக்கிறேன். அந்த ஆளோட சேர்ந்து எவ்வளவு திருடி இருக்கிறேன். நம்ம மனசுல மாட்டேங்க. நான் பிறந்து யோகியனுங்க. எனக்கு ஆளுக பத்தாக்குறையா தான் இருக்குது. கூலி விவரத்தையெல்லாம் ஒழுங்கா பேசி முடிச்சுக்குவான். ஒரு மரத்துக்கு 1 ரூபா கூலி. 1 ரூபாயா? அட தூ. அடிக்கிறீங்க? ஏன் அடிக்கிறீங்க? 1 ரூபா கூலிய காலு துப்புறாங்க. நீங்க தான் கூட்டி கொடுத்த. ஏண்டா, என் மூஞ்சியை பார்த்தா கூட்டி கொடுக்குற மாதிரியே இருக்கு. ஏனுங்க அடிக்கிறீங்க? 1 ரூபாய கேவலமா பேசிட்டானே இந்த பேய். ஐயா, இங்க நோட்டு பிரச்சனையா? இவன் நோட்ட கேவலமா பேசலன்னு இந்த நாட்டையே கேவலமா பேசிட்டு இருக்கிறான். அப்படி என்னதான் பேசுனேன்? அது வந்து நீ பேசாத, நான் சொல்றேன்டா. அட, 50 ரூபாய் நோட்டை தூக்கி எறிங்க, 100 ரூபாய் நோட்டை போட்டு மிதிங்க, 500 ரூபாய் நோட்டை காத்துல பறக்க விடுங்க. நான் ஏன்னு கேட்க மாட்டேன். நல்லா பாருங்க, எல்லா நோட்டுலையும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியான்னு தான் பிரிண்ட் பண்ணிருக்கேன். ஆனா 1 ரூபாயில மட்டும்தான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியான்னு பிரிண்ட் பண்ணிருக்கேன். 1 ரூபாய் நோட்டை மதிக்காதவன் இந்த நாட்டையே மதிக்காதவன். எவன் 1 ரூபாய் நோட்டை மதிக்கிறானோ அவன் தான் இந்தியன். ஆமா, இது எப்படி நீங்க கண்டுபிடிச்சீங்க? அண்ணா, நான் எங்கேயோ இருக்க வேண்டியவன், ஆனா இங்க இருக்கேன். ஏன்? நான் ஒரு இந்தியன்.
ஆமா ஆமா, இவ்வளவு புத்திசாலித்தனமா இருக்கிறவங்களுக்கு நிச்சயமா சம்பளம் நிறைய கூட்டி கொடுக்கணுங்க. நன்றி. நாளையில இருந்து ₹1 கூட்டி தரணுங்க. இப்படி இப்படி சங்கு 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 எதுக்கு இந்த ஆள் இப்படி போட்டு அடிச்சிட்டு இருக்கற? எப்படி அவன் சொல்லலாம்? அப்படி என்னதான் சொன்னா? அதை என் வாயால சொல்ல மாட்டேன். சரி, நீ வாயால சொல்லு. சொல்லுவான் அவன், சொல்லிடுவான் அவன். சொல்லுவானே, சொல்லக்கூடாதுதான், ஆனா சொல்லுவேன். சொல்லியா? மனுஷனோட ஆரம்ப காலத்தை பத்தி சொன்னங்க. சொன்ன உடனே அடிக்க ஆரம்பிச்சிட்டாருங்க. மனுஷனுடைய ஆரம்பமா? அப்படி என்னதான் சொன்ன? சீதர். ஓ, மங்கி. அடடடடடட, குரங்கிலிருந்து பிறந்தவன் மனிதன் சொன்னானா? நீ சொல்ல ஆரம்பிச்சியா? எப்படி சொல்லலாம்? எப்படி சொல்லலாம்? சொல்லலாமா நீ? நான் அப்படி தப்புறியா? ப்ளீஸ் ஹெல்ப் மீ. டேய், சொல்லுவியா? நீங்க சொல்றது தானே சொன்னீங்க. நிறுத்துங்கயா. டேய், ஏன் ரெண்டு பேரும் ஒரு ஆளை போட்டு அடிக்கிறீங்க? ஆதி மனுஷன் மாதிரி. ஆதி மனுஷன் மாதிரியா? குரங்கில இருந்து பிறந்தவன் மனுஷன்னு சொல்றாரு. ஆளாலும் சொல்ல ஆரம்பிச்சீங்களா? அப்படி கேளுங்கடா. குரங்கிலிருந்து பிறந்தவன் தான் மனுஷன்னா இப்ப இருக்கிற குரங்கெல்லாம் ஏண்டா மனுஷனா மாறல? போயிட்டானுங்களா? நானும் என்னுடைய சர்வீஸ்ல இந்த குரங்குடைய தாத்தாவை பார்த்தேன், கடைசி வரைக்கும் மனுஷனாகாமையே செத்து போச்சு. இதனுடைய அப்பாவை பார்த்தேன், கடைசி வரைக்கும் மனுஷனாகாமையே செத்து போச்சு. இதையும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். மனுஷனாக கூட மாற வேண்டாம், அட்லீஸ்ட் குறைஞ்சாவது ஆகக்கூடாது. அதனாலதான் சொல்றேன், இனிமே யாராவது குரங்கில் இருந்து பிறந்தவன் மனுஷன்னு சொன்னா நான் குரங்காயிருவேன். என்னடா பாட்டு? என்ன பாட்டு? குரங்கிலிருந்து பிறந்தவன் மனிதன், கருத்தான பாட்டு. ஏண்டா துண்டு போட்டா கருத்துன்னு சொல்லுவீங்களா? என்ன பாட்டுன்னு சொன்ன? குரங்கிலிருந்து பிறந்தவன் மனிதன். பாட்டு கேக்குறாங்களா? குரங்கு கழுதுன்ட்டு நல்ல பாட்டு கேட்க மாட்டானுங்க. ஐயோ, கைதட கைதட இல்லடா, கைய போடுற. என்ன சொல்லிட்டு தூங்குறான்? என்ன வாயிட இப்படி கட்டிட்டு கடத்துல போடலாமா? போட்டலாம்டா. ஜனங்க குடிக்கிறது என்ன பண்ணுவாங்க? எங்க சிரிக்கிறாருங்க? சிரிச்சிட்டு போறான்டா. வயசுக்கு பொருத்தம் இல்லாம சம்பந்தம் கெட்ட கணவன் இருப்பேன். நீ கட்டு. நீ கால் நல்லா கட்டுறீங்களா? என்னங்க கிழிஞ்சது போ. இந்த பொண்ணை கூப்பிடறேன்டா. வந்தோடனே வாய் நமக்கு சனின. சரி. மா சுந்தரே, மா சுந்தரே. வாங்கய்யா, எப்ப நீங்க? நாங்க அப்பவே வேண்டுமா வந்து உங்க ஒப்பம் கை காலெல்லாம் கட்டி நல்லா அவங்கடா கடிச்சு கடிச்சு வச்சிட்டு போறா. குடி கொடுப்பா. ஹலோ 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 டே அலையில கை வைக்கல. அடடே வாங்க, எப்ப வந்தீங்க? இப்பதான் அம்மனே, ஐயாவுக்கு காப்பி ஒண்ணு வந்து கூட. என்னது இது? அம்மனியா அங்கங்க பாக்குற? பாரு போட காலையில் பாரு. எங்க ஊருக்குள்ளார பெரிய மனுஷன் இருக்கீங்க, என் பொண்ணை கடத்துறது மட்டும் இல்லாம என்ன வேற இப்படி கட்டி போட்டுருக்கீங்களே? உன்னை இப்படி கட்டி வச்சாதான் உன் பொண்ணை என் பையனை கட்டி வைக்க முடியும். இந்த கல்யாணத்தை நீயோ வேலனோ தடுக்கவே முடியாது. வீட்டுக்கு வரேன். பெரிய மனுஷங்கிற பேர்ல அநியாயமா பண்றீங்க. சேலவெல்லாம் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்ல. வாய் முடிச்சு பாட வேடா. அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.